வணக்கம். இன்று வீடியோவில் நாம் பார்க்கப் போவது இன்றைய அறிவியல் வளர்ச்சி இது இயற்கைக்கும் மனிதர்களுக்கும் சாதகமா அல்லது பாதகமா? மனிதன் இயற்கையை படைக்க முடியாது. ஆனால் அறிவியல் வளர்ச்சியை வைத்து இயற்கையால் படைக்கப்பட்ட மனிதர்களை உருவாக்க முயற்சிக்கிறான். மனிதன் உலகை மாற்ற முயற்சிக்கிறான். இயற்கை விதிகளை மீறி அதை அடக்க நினைக்கிறான். மனிதன் தன்னை உருவாக்கிய சக்தியையே மறந்துவிட்டு அறிவியல் என்ற முன்னேற்றத்தை கண்ணை மூடிக்கொண்டு நம்புகிறான். அதன் பலன் நம் உடலை உயிரோடு வைத்திருக்க உதவும் சில முக்கிய உடல் பாகங்களை அறிவியல் மனிதர்கள் இப்படித்தான் பார்க்கிறார்கள். இதயத்தை ஒரு பம்பு போலவும், கண்களை ஒரு கேமராவாகவும், மூளை ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸராகவும். இப்படி அறிவியலின் உச்சத்தில் நின்று மனிதர்களையும் உருவாக்க முடியும் என்று நினைக்கும் அறிவியல் மனிதர்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் சரியாகத்தான் செய்கிறார்கள். டிசைன், கணக்கு, தொழில்நுட்பம் அனைத்து வசதிகளையும் முழுவீச்சில் அமைக்கிறார்கள். ஆனால் உயிரை மட்டும் உருவாக்கவோ பாதுகாக்கவோ முடியவில்லை, முடியவும் முடியாது. ஏனெனில் ஒரு கார் இயங்க வேண்டுமென்றால் பேட்டரி, இன்ஜின், ஃபியூல் பல தேவைகள் இருக்கிறது. ஆனால் இயற்கையால் படைக்கப்பட்ட இதயம் எந்த பேட்டரியும் இல்லாமல், ஃபியூல் இல்லாமல், ரீசார்ஜ் தேவையில்லாமல் சரியான ரிதத்தில் துடிக்கிறது. இது இயற்கையின் அற்புதம் அல்லவா? ரோட்டில் ஓடும் டயர்கள் கூட தேய்கின்றன. ஆனால் நம்முடைய பாதங்கள் எவ்வளவு நடந்தாலும் ஓடினாலும் தேய்வதில்லை. தேய்வது நம்மால் போடும் காலணிகள்தான். இதுதான் இயற்கையின் இன்ஜினியரிங். மனித உடலில் 3/4 பங்கு தண்ணீர் இருக்கிறது. உடலில் பல ஆயிரம் ஓட்டைகள் இருந்தாலும் ஒரு சொட்டு நீரும் வெளியேறாது. இதுதான் இயற்கையின் சமநிலை. பல லட்சம் மதிப்புள்ள கேமராக்களுக்கு கூட பராமரிப்பு தேவை. ஆனால் மனித கண்கள் உலகத்தை பளிச்சென காட்டுகின்றன. பார்த்ததை உடனே மூளைக்கு சொல்கின்றன. இதை எந்த லென்ஸுடன் ஒப்பிட முடியும்? மனித நாக்கில் எந்த மைக்ரோசிப்பும் இல்லை. ஆனாலும் உணவில் சுவை குறைந்தாலும் அதிகமானாலும் உடனே உணர்த்துகிறது. எந்த மெஷினும் இல்லாமல் சிறிய குழந்தை முழு மனிதனாக வளர்ந்து பூமியை ஆளுகிறது. ஹார்ட் டிஸ்க் இல்லை, பென்டிரைவ் இல்லை, கிளவுட் இல்லை. ஆனால் மூளை அனைத்து அனுபவங்களையும் சேமிக்கிறது. வாட்டர் டேங்குக்கு சம்ப், மோட்டார், பைப் தேவை. ஆனால் நம்முடைய இரத்த ஓட்டத்திற்கு எதுவும் தேவையில்லை. தொடர்ச்சியான ஓட்டம் ஒரு அதிசயம். சென்சார் இல்லாமல் நம்ம தோல் உணர்கிறது. கொசு கடித்த உடனே கை சரியான இடத்திற்கு செல்கிறது. எத்தனை சத்தங்கள் இருந்தாலும் மனித காது ஒவ்வொரு சத்தத்தையும் பிரித்து அடையாளம் காண்கிறது. இது எந்த மிஷினும் இல்லை, அதிசயம். இயற்கையில் உள்ள கணிக்க முடியாத அற்புதங்களுக்கு அளவே இல்லை. தினமும் காலையில் நாம் விழிப்பது கூட ஒரு பெரிய வியப்புதான். இயற்கையை நகலெடுக்கலாம், ஆனால் மாற்ற முடியாது. மாற்ற முயற்சிக்கவும் கூடாது. அறிவியல் தலைவணங்க வேண்டியது இயற்கைக்கு முன்னால் தான். இது இயற்கை விசஸ் அறிவியல் அல்ல. இயற்கையை புரிந்த அறிவியலே உண்மையான முன்னேற்றம். நம்மை படைத்த இயற்கைக்கு நன்றி சொல்லி நம்மை, நமது பூமியை, இயற்கையை பாதுகாப்போம். இறுதியில் மனிதர்கள் எவ்வளவு முயன்றாலும் இயற்கையை மிஞ்ச முடியுமா? உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.